வந்திருக்குமான்னா சந்தேகம் தான். சரி, அதுக்காக வந்து நாங்கள் டீம் ஃபார்ம் பண்ணிவிட்டு அத்தனை பேர்த்துக்கு நாங்கள் கால் பண்ணி கூப்பிட்டோம். ஸோ அதில் சில கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரிலாம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை. சரி, நம்ம ஃபஸ்ட்டு யார் கூப்பிடுவோம்னா ஃபஸ்ட் இயர் கூப்பிடுவோம். ஓகே, ஃபஸ்ட் இயரில் இருக்கீங்களா? எத்தனை பேர் கை தூக்குங்க? ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செகண்டு ரொம்ப கம்மியாக இருக்கு. மாஸ்டர் டிகிரியில் ஃபஸ்ட் இயர் இல்லை, யூஜியில் ஃபஸ்ட் இயர். ஓகே ஓகே, ஹேண்ட்ஸ் டவுன். அப்போ இங்கே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு நீங்கள் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, சரி நம்ம கூப்பிடுவோம். ட்ரிங் 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 ட்ரிங். ஃபோனை கூட எடுக்க பண்ண மாட்டேங்கிறீங்களே. ட்ரிங் 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 ட்ரிங். வந்த போன உடனே எடுக்க மாட்டானா அந்த இளந்தாரி பையன். ட்ரிங் 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 ட்ரிங். அட போன அடியா. முகவரி ஃபவுண்டேஷன். ஹலோ அக்கா, அண்ணா. பேசிக்கிறேன், சொல்லுங்கண்ணா. அண்ணா கேட்குதுண்ணா? கேக்குது தம்பி. இப்ப ஃபங்க்ஷன் வைக்கிறோம். அண்ணா 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 என்னண்ணா? அண்ணா மெஸ் ஃபீஸ் போட்டீங்களாண்ணா? அதெல்லாம் போட வேண்டிய இப்போ போடுவாங்க. நீ யாரு கால் பண்ணுமோ அவங்க இப்ப கால் பண்ணணும். கொஞ்சம் முக்கியமான கேள்வி. 2 மாசமா பெண்டிங்னா. நான் வெஜ்ஜில் இருந்து நான்வெஜ் மாறிட்டுனா வேற. வீட்டுல அம்மா சொன்னாங்க அமௌண்ட் இன்னும் வராம இருக்கு. தம்பி, அதுக்கு உனக்கு இன்னொரு டீம் இருக்கு, அவங்க உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இல்ல அவங்க சொன்னாங்கன்னா கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பசிக்கு எனக்கு பசிக்கல. இல்ல, எல்லாருக்கும் வயிறு இருக்கு, பசி இருக்கு. உனக்கு கால் வரும். ஓகே, இப்ப நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா சொல்லுங்கண்ணா. இப்ப நம்ம இதுல ஃபங்க்ஷன் நடக்க போகுது, ஃபேமிலி ஃபங்க்ஷன். அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு நீ தவறாம கலந்துக்கணும். யாரையும் எந்த இது இல்லாம டக்குன்னு வந்துடுற. ஓகே, அதுக்காக டிக்கெட்லாம் ரிசர்வ் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணிடு. ஃபங்க்ஷனா இது ஃபங்க்ஷன்னா எங்க நான் நடக்குது? தம்பி, மெட்ராஸ்ல தான் நடக்குது, அண்ணா யூனிவர்சிட்டியில. அண்ணா யூனிவர்சிட்டிலனா இது இப்போ எக்ஸாம் இருக்குண்ணா. எக்ஸாம் என்னைக்கு சொல்லு? எக்ஸாம் வந்துட்டு ஃபங்க்ஷன் என்னைக்குண்ணா? ஃபங்க்ஷன் இன்னைக்கு என்ன டேட்டா? செப்டம்பர் 3. செப்டம்பர் 3. ஐயோ, செப்டம்பர் 7ஆம் தேதி எனக்கு இன்டர்னல் எக்ஸாம் இருக்குண்ணா, ஃபர்ஸ்ட் இயர். தம்பி, 7ஆம் தேதி என்ன நடுவில் ஒரு 4 நாள் இருக்கு. இல்லண்ணா, அது படிக்கணும்ண்ணா. இன்டர்னல் எக்ஸாம் தானப்பா, இருந்தாலும் படிக்கணும்ண்ணா. அது வீட்டுலலாம் கேட்பாங்க. அது கோ எஜுகேஷன் வேற, கேர்ள்ஸ்லாம் வேற இருக்காங்க. மார்க் கம்மியாயிட்டா வந்துட்டு நல்லா இருக்காதுண்ணா. இன்டர்னல் எக்ஸாம்ல மார்க் கம்மியானா உனக்கு செமஸ்டர்ல எந்த பிரச்சனையும் இல்லையே. சரிண்ணா, செப்டம்பர் 3ஆண்ணா? ஆமா, நான் கிளாஸ் டீச்சர்கிட்ட கேட்டு சொல்றேண்ணா. கிளாஸ் டீச்சர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். சரி, நான் இன்னைக்கு கேட்டுட்டு எனக்கு எப்போ கூப்பிடுவேன்? அது இன்னைக்கு ஈவினிங் கூப்பிட்றேண்ணா. இன்னைக்கு ஈவினிங்? ஆனா கிளாஸ் இருக்கண்ணா ஈவினிங்ல. அப்ப எப்போ கூப்பிடுவேன்? அது இப்போ கிளாஸ் முடிச்சுட்டு கூப்பிட்றேண்ணா. அதான் எப்போ கூப்பிடுவேன்? அதாண்ணா ஈவினிங்ல. சரி, ரைட் விடு. சரி, நீ கூப்பிடு. நான் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஃபோன். அடுத்து ஓகேண்ணா. தம்பிங்களா தெரிஞ்சுச்சா? அடுத்து நம்ம ஒதுக்கி வச்சிருவோம். கேர்ள்ஸ்ல அவ்வளவா இல்லையே போல. இருக்காங்க. அந்த மாதிரி இல்ல. சரி, ரைட். சரி, ஃபைனல் ஸ்டூடண்ட்ஸ் கூப்பிடுவோம். ட்ரிங் 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 ட்ரிங். ஒன்னும் எடுக்க மாட்டேனாங்க. ட்ரிங் 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 ட்ரிங். காலேஜில் வேற இன்டர்னல் எக்ஸாம் வச்சிருக்காங்க, ஃபைனல் முடிக்கணும். அடுத்து டீமுக்கு போகிறதுன்னு தெரியல. வேற ஃபவுண்டேஷன் கால் பண்ணுறாங்க, என்னவா இருக்கும்? ஹலோ, சொல்லுங்க தம்பி. யார் பேசுறதுங்க? முகவரி ஃபவுண்டேஷன்ல யார் பேசுறதுங்க? அதான் முகவரி ஃபவுண்டேஷன் சொல்றேன். யார் பேசுறதுன்னு கேட்டுட்டு. இல்ல, இது யார் பேசுறதுன்னு தெரியல கேட்டேன். அப்போ நம்பரே சேவ் பண்ணியா? மறந்துட்டியா? அண்ணா சொல்லுண்ணா. அண்ணன் பேர்லயே மறந்துட்டேன். அட்மின் சரவணா. அவர் வேற கம்பெனி போயிட்டாரு. சொல்லுங்கண்ணா. என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப செப்டம்பர் 3ஆம் தேதி நமக்கு ஃபேமிலி மீட் இருக்கு. ஆமா, நான் குரூப் எல்லாம் போட்டுருந்தேன், நான் பார்த்தேனா. ஆமா, நீ ஒண்ணுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல, இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. இல்லண்ணா, இல்ல நான் பசங்க நான் பேசியிருக்கேண்ணா. எல்லாமே நான் வந்துருவோண்ணா. ஃபைனல் தானே வந்துருவோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லைண்ணா. நாங்க என்ன மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனா நாங்களா கரெக்டா வந்துருவோண்ணா. அவனுக்கு அடுத்து வர்றேன். எப்போ வருவேன்? டிக்கெட் புக் பண்ணியா? என்னைக்குண்ணா ஃபங்க்ஷன்? செப்டம்பர் 3 இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். வந்துருவோண்ணா. ஃபங்க்ஷன் இன்னைக்கு காலையில வந்துரும். நான் ஏன்னா டிக்கெட் புக் பண்ணியா? அது பண்ணிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை செய்யணுமா? ஏதாவது அது கண்டிப்பா செய்ய மாட்டோம். நாங்க லேட்டா தான் வருவோம். சீரியஸ் இல்லையா? அப்ப நாங்க ஃபங்க்ஷனுக்கு நீ விருந்தாளி இல்ல தம்பி. ஃபங்க்ஷன் நடத்துறதே நம்ம தான். சொல்லிட்டீங்கல்ல, கரெக்டா வந்துடும் பாருங்க. எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன்? ஃபங்க்ஷன் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். வந்துடும். எட்டரைக்கு சாப்பாடு முடிச்சுதான் ஃபங்க்ஷனு. ஓவர் பொடனைக்கு முன்னாடியே தான் இருக்கு சமைக்கிறது. தேங்க்யூண்ணா. ஓகே,
அடுத்து நம்ம ஃபைனலா நம்ம டாக்டர்ஸை கூப்பிட்டுருவோம். அடுத்து டாக்டர்ஸ் எல்லாம் பெரிய வந்து ஆமா, அதுக்கு முன்னாடி இந்த அலுமினியஸ் ஒருத்தர் இருக்காங்க. அலுமினியஸ்னா என்ன, யாருக்கு தெரியுமா? தெரியும்ல? என்ன சொல்லுங்க, அலுமினியஸ்னா யாருமா? நாங்க தான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறவங்க. நான் டைம் ஆகுது, டக்கு வாங்க. அடுத்து இப்ப நான் கூப்பிட போறேன் அலுமினியஸ். குயிக், அலுமினியஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? இப்போ தெரிஞ்சிடும். ஓகே, பரவாயில்லடா, நிறைய பேர் வந்துட்டாங்க. ஓகே, ட்ரிங் 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 ட்ரிங். வேலை இல்லை, வேற சும்மா அவனா போனை போட்டு இருப்பாங்க. பண்றதே எப்போ டைம் தான், அதுலயும் போனை போட்டு அதே முதல் ரிங்ல எடுக்கல. சரி, ரெண்டாவது ரிங் அடிச்சு பார்ப்போம். இருந்தாலும் எடுப்பான். ட்ரிங் 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 ட்ரிங். வைப்ரேட்ல போடுவோம், காது வராது. தெரியாது என்ன இதுக்கு எடுக்க மாட்டேன். சரி, ஒரு மணி நேரம் கழிச்சு எடுப்போம். சரி, ட்ரிங் 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 ட்ரிங். ரொம்ப லேட் ஆகுது. என்ன பண்ணலாம், எடுக்கலாமா வேணாமா? என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு பெருசா என்ன பண்ணாங்க? மாசம் மாசம் காசு கொடுத்தாங்க, பெஸ்ட் ஃபீஸ் கொடுத்தாங்க, காலேஜ் ஃபீஸ் கட்டினாங்க. போதுமா? அது எவ்வளவு கஷ்டமா போறேன் நான். வேலைக்கு வந்துட்டேன், வேலையில வந்து என் சுப்ரி டெய்லியும் போன் போட்டு வேலை கொடுக்குறாங்க. நான் வேலைக்கு பார்ப்பேன், இல்லை மொபைலுக்கு கால் பண்ண அதை பேசுறதா? சாயங்காலம் பேசலாம், கொடுங்க சும்மா. சரி, வேலை இல்லை, எடுக்கல. சாயந்தரம் யாரோ ஒருத்தர் கூப்பிட சொல்லணும். சரி, யாரோ ஒருத்தர் கூப்பிடும். ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ தம்பி, காலையில மீட்டிங்ல இருந்தியா நீ? நான் 2-3 டைம் கூப்பிட்டு நீ எடுக்கவே இல்லை. ஆமா ஆமா, அதை ஐயோ நானே மாட்டி போடுறேன். ஆமா ஆமா, மீட்டிங்ல இருந்தேன். அது இப்பதான் முடிஞ்சது, மீட்டிங் முடிஞ்சது. அதான் போன் எடுத்து மட்டும் பண்ணேன். சொல்லுங்க சொல்லுங்க, என்னது? பயம் உருட்டுறான், எங்கேயோ போய் மீட்டிங் இருக்குன்னு சொல்லி உருட்டிட்டு இருக்கிறான். சரி தம்பி, மீட்டிங்ல இருக்கு. சரி, பரவாயில்ல. நம்ம செப்டம்பர் 3ஆம் தேதி ஃபங்க்ஷன் இருக்கு, கரெக்டா வந்துரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன், ஃபேமிலி மீட்டிங். செப்டம்பர் 3ஆம் தேதி வந்துட்டு எங்களுக்கு இல்ல இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆட்கள் இருந்தாங்கன்னா எப்படி சொல்லுவாங்க, செப்டம்பர் 3ஆம் தேதி தாசில்தார் மீட்டிங் இருக்குது. இப்போ அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தம்பி. வந்துடலாம். டிக்கெட் நீங்களே புக் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா. ஏன்னா நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். வந்துட்டு அப் அண்ட் டவுனு வரதுக்கு 500 ரூபா, போகிறதுக்கு 500 ரூபா, 1000 ரூபா ஆகும். நீங்கள் கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது அதான் மாதம் மாதம் காசு போட்டு விட்டீங்க, கலந்த இதையும் போட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தம்பி, நீ முன்னாடி நீ படிக்கிறதுக்கு பணம் கேட்ட, அப்ப நம்ம பண்ணோம், அதுல இருக்கு. இப்பதான் நீ நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறல்ல, நீ போட்டுக்கலாமே. இல்ல, நம்ம குடும்பத்துக்கு இது ஒரு உதவி மாதிரி ஆகாதா? அந்த காலத்துல நம்ம ஒரு ஏழை பையன் படிக்க வச்சலாமல்ல. ஒய்ஃப் எல்லாம் கணக்கு கேட்கறாங்க, ஜிபேல அவங்க தான் எடுத்து பாக்குறாங்க, செக் பண்றாங்க அமௌண்ட் எங்க போகுது எங்க வருதுன்னு. இப்போ அங்க வந்தோன்னா அங்க சாப்பாடு வேற இருக்கும். நீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வருவாங்க, அங்க செலவு பண்ணுவேன். வீட்டுல பொண்டாட்டி தொல்லையா இருக்குனே, தெரிஞ்சுக்கீங்க. இங்க வந்து அதாவது அதெல்லாம் இருக்கு தம்பி. பட் இருந்தாலும் ஒரு குடும்பத்தை நம்ம வளர்த்து விட்ட குடும்பத்தை நீ மறக்கலாமா? சரிண்ணா, ஓகேண்ணா ஓகேண்ணா. அண்ணனுக்காக வரேண்ணா. எப்போ ஒரு டிக்கெட் புக் பண்ணிட்டியா? எப்போ புக் பண்ணல? இன்னைக்கு ஈவினிங் புக் பண்ணிடுவோம்னா, ஐ மீன் கால் பண்ணுவீங்களா? நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன், வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுறேன் குரூப்புக்கு. ஓகே, ரொம்ப நன்றி தம்பி, மறந்துடாம வந்துரு. சரிண்ணா, ஓகேண்ணா. அடுத்து நம்ம தம்பி லாஸ்டா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். ட்ரிங் 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 ட்ரிங். ஹெட்ஃபோன் இருந்தா நல்லா இருக்கு. ஓ, அது ஸ்டெடஸ்கோப்பா? பா, வேற லெவல்ல. நான் நினைச்சேன் நீங்க சொல்றீங்க. ஓ, ப்ராப்பர்ட்டி லெவலுக்கு வேற லெவல்ல. பண்ணுங்க. ட்ரிங் 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 ட்ரிங். ஓஜி வேற போகணும், வேற இங்க சீனியர்ஸ் எல்லாம் எங்க இருந்தாங்க தெரியல. வேற ஹரிகரன் பையன் வேற போன் பண்றேன்னு சொன்னா ஆளை காணும். எலியில காட்ட டவுட் கேட்டுட்டு இருந்தேன், ரிசல்ட் வேற வந்துட்டு இருக்குது. தம்பி, ட்ரிங் 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 ட்ரிங். போன் ஏதோ கத்துற மாதிரி இருக்குது. கோரி ஃபவுண்டேஷன். ஓகே, என்ன பண்ண சொல்லி எதுக்கு பண்ண தெரியலையே. ஆமா, வர அன்னைக்கு வேற அனைத்து நான் வர ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தாரு. வேற இவங்க வேற ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நம்மளுக்கு தெரியலையே. சரி பேசுவோம், என்ன பண்ணிடுவாங்க. ஆமாம், டாக்டர் இல்லை என்ன சொல்ல நம்புவாங்க. ஹலோ அண்ணா, சொல்லுண்ணா. எப்பா, இவன் நம்பர் நல்ல வேலை நம்பர் மறக்கல. தம்பி சொல்லு தம்பி, நம்ம செப்டம்பர் 3ஆம் தேதி ஃபங்க்ஷன் இருக்கு. ஆமா ஆமா, நான் குரூப்ல பார்த்தேன். குரூப்ல பாத்தியா? வழக்கு மூலம் ரெஸ்பாண்ட் பண்ணல. நீ டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துடல? இல்ல இல்ல, அப்பா அம்மா வந்துட்டு அவங்க கூட வருவாங்கண்ணா, அதனால வந்துட்டு அமௌண்ட் செலவாகும். அது இல்லாம கொஞ்சம் ஒர்க்கு எக்ஸாம் வேற இருக்குண்ணா. எக்ஸாம் என்னைக்கு வருது? எந்த காலத்துல எக்ஸாம் வைக்க மாட்டாங்களே. இல்ல படிக்கணும்னா நான் வந்து ஸ்கூல்ல நல்ல டாப் மார்க் வாங்கினேன். சரி, அதனால இங்கேயுமே மார்க் வாங்கலான்னு இருக்கேண்ணா. அந்த மாதிரி. சரி, இப்போ 4ஆம் தேதி ஏதாவது எக்ஸாம் இருக்கா? 4ஆம் தேதி எக்ஸாம் இல்ல, இது சிஆர்ஆர் இருக்குல்லண்ணா, அதுல ட்ரைனிங் கூப்பிட்டுருக்காங்க. சரி,
டை ஷெட்யூல்ல ஒன்றும் பண்ண முடியல. நானே வந்து மண்டே பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறேன். இது வருஷத்துல ஒரே ஒரு நாள் நடக்கிற ஃபங்க்ஷன். அதோடவா அந்த சிஆர்ஐ முக்கியமா? அந்த நேரம் முன்னாடி நாள் சனிக்கிழமை படிச்சுக்கலாம்ல. ஏன்னா முகவரில் நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கண்ணா. நான் மட்டும் வந்தா போதும். நான் வராம இருந்தா என்னன்னா ஆயிரு போகுது. என்னப்பா இப்படியே எல்லாரும் சொல்லிட்டீங்கன்னா ஒருத்தர் வர மாட்டீங்களே. இங்க நம்ம லிஸ்ட் கவுண்ட் மட்டும் தான் பெருசா இருக்கு, நம்பர் ஒண்ணும் இல்லையே. அண்ணே நீங்க படிக்க வச்சீங்க, ஓகே அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, ரொம்ப வர வேணாம். சரி ஓகே. அடுத்து சீக்கிரம் வந்துருப்பா. 3ஆம் தேதி டிக்கெட் புக் பண்ணிட்டு. ஓகே கண்டிப்பா கண்டிப்பா. இல்லை ஆக்சுவலாக இப்போ நான் இந்த மாதிரி சொல்லியிருந்தாலும் கூட நிறைய பேர் வந்திருக்கீங்க. நாங்கள் எதிர்பார்த்தது வந்துட்டு ஒரு 450 எவ்வளோ ஃபங்க்ஷன் தெரியல. வந்தவங்களுக்கு நன்றி. த்ரோட ஃபங்க்ஷன் வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்க. டிஸ்க்ளைமர் தான்ப்பா எல்லாருக்கும். இது வந்து யாருக்காவது யாரையாவது ஃபன்னாக தான் பேசிட்டு இருந்தோம் சரிங்களா? ஆனால் உண்மையிலுமே அது கஷ்டம் தான். நிறைய பேர் ஃபோன் அட்டன் பண்ண, ஏன்னா நானும் அந்த ப்ராசஸில் இருந்தேன். நாங்கள் ஒரு டீம் பண்ண 10 பேரை ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு எனக்கு கீழே வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு என்னப்பா ஏக் பண்ணுறாங்க. என் கூட இந்த சமகாலத்தில் படித்தவங்கலாம் நிறைய பேர் ஃபோன் நம்பர் மாற்றிட்டாங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. நேற்று வரைக்கும் ஃபோன் பண்ணி பேசிட்டு இன்றைக்கி ஃபோன் பண்ணாங்கன்னா அந்த ஃபோனு நாட் ரீச்சபிள் இல்லை அவுட் ஆஃப் சர்வீஸ்னு போயிடுது. அந்த மாதிரி நிறையா கேட்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு. அதெல்லாம் அண்ணன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணும்போது கூட வந்து ஆளாக நில்லுங்க, அது போதும். அண்ணன் கூட நின்னாவே போதும். அவரோட கரத்தை வலுப்படுத்தினாவே போதும். யாப்போடு சேராதோ பாட்டு தமிழ் பாட்டு, போடு சேராதோ காற்று பனிக்காற்று, வீணாத்தால் போலிங்கே காணும் காலை, விடை போலே அங்கே நடை போடும் பாவை, ஒன்றாய் கூடும் ஒன்றாய் பாடும் பொன்னால் இங்கு என்னாலோ, ஒட்டு வைத்த ஒரு வட்ட நிலா ஊழி புன்னகையில் ஏனை தொட்ட நிலா, என் மனதில் அம்பு விட்ட நிலா இது இட்ட நின்று ஏனை சுட்ட ஓடுது. என்னை நானே தேடி தேடி பார்க்கிறேன், தேடி தேடி பார்க்கிறேன், உனக்கே என்னை கொடுக்க நினைத்து மனசை நான் அனுப்பினேன் ரொம்ப ஆசையாய். உனக்கே என்னை கொடுக்க நினைத்து மனசை நான் அனுப்பினேன் ரொம்ப ஆசையாய். வழி போல பாட்டேத எனக்கு தெரியலையே, உன்னை பத்தி பாடாம தான் இருக்க முடியலையே. என்ன நானே திட்டி திட்டி பார்த்தேன், மனசு திருந்தவில்லை. என் மனசு உன்னை விட்டு மாறவில்லை. லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே, லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான். லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு லூசு பெண்ணே, லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான். காதல் வராதா காதல் வராதா, என் மேல் உனக்கு காதல் வராதா, காதல் வராதா காதல் வராதா, என் மேல் உனக்கு காதல் வராதா. காலை முதல் மாலை வரை தினமும் நானும் உன்னதானே நினைச்சு பாடுறேன். கண்கள் மூடி இரவு தூங்கும் போதே பெட்ரூ ஃபேனும் கீழே வந்து என்ன எழுப்புது, உன்னை நினைக்க சொல்லுது. நன்றி. யாருக்கு இது? கேர்ள்ஸ் யாரா வரீங்களா? கேர்ள்ஸ் தனியா பண்ணலாம் பயமா இருக்கும், பாசா பாடலாம். ரைட், நீங்களே வரீங்களா? நான் ரெண்டு கூட வா. ஃபர்ஸ்ட் ரோல ஒன்று, ரெண்டாவது ரோல ஒன்று. ஓகே. ஏய் உங்கள் நீ கைத்து கூட பக்கத்துல. ஓகே சரி, நம்ம இப்போ ஒரு சின்ன கேம் விளையாட போறோம். ஓகே எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? எனக்கு வந்து கொஞ்சம் கவர் பண்ணுங்களேன். நான் கேமரா கொஞ்சம் என்னை பாத்துக்கிறேன். ஏய் நான் தான் கேட்பேன். அப்புறம் என்ன? பட் என்னோட லெஃப்ட் கவர் பண்ற மாதிரி.
தெரியுதா? இது தெரியும். இப்போ நான் தெரியுமா? ஓகே. சரி, நான் இப்போ ஒரு கேம், சின்ன கேம். இந்த கேமோட பேர் திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ்னா என்னன்னு யாராவது சொல்லுங்க. திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ்னா யாராவது சொல்லுங்க மீனிங். என்னப்பா ஒத்துறது இல்லையா? திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னா என்ன? நாம ஒரு வரையறைக்குள்ள திங்க் பண்ணக்கூடாது. ஓகே, அதையும் தாண்டி ஒயிட் பிக்சரா பார்க்கணும். ஓகே, இங்க நான் வைக்கிறதா பேட்டர்ன். ஆன்சர் என்ன நான் சொல்லிடுறேன், நீங்க கண்டுபிடிக்கணும். ஆன்சர் வந்து 0 to 5, 0ல இருந்து 5 குள்ள